இல்லாம நீ தங்கலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. இத்தனை பேரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னமே என் சொந்த பந்தமே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. ஊர்ல தனியா மனசு ரொம்ப நொந்து போய் உட்காந்துருந்தேன். இப்பதான் ஏதோ என் சொந்த வீட்டுக்கே வந்த மாதிரி இருக்குங்கய்யா. குட்டிங்க வா. உன் பேர் என்ன? என் பேர் மோனிஷா. இவன் என் தம்பி. இவன் பேர் சந்தோஷ். ஆன்ட்டிக்கு ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். சத்யகலா, எல்லாரையும் நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். அவங்க என் அத்தை மாமா. வணக்கம். இந்த வீட்டோட மூத்த மருமக அகிலா அக்கா. அக்கா, ஏங்க இந்த கலர் புடவை கட்டிருக்கீங்க? இந்த கலருக்கு என்ன? இல்லக்கா, ஏற்கனவே நீங்க குண்டா தெரியுறீங்களா? இந்த கலர் புடவையில இன்னும் நீங்க குண்டா தெரியுறீங்கக்கா. இல்ல, பொடிக்கட்டம் போட்ட சேலை கட்டினீங்கன்னா நீங்க குண்டா தெரிய மாட்டீங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி டார்க் கலர் எல்லாம் ஊர்ல பட்டிக்காட்டுல தான் கட்டுவாங்க. பட்டிக்காட்டுல இருந்து வந்தது நீயா இல்ல நானா? உன்னோட அபிப்பிராயம் எல்லாம் எனக்கு இங்க தேவை கிடையாது. ஏய் பசங்களா, வந்தவங்க முன்னாடி சிரிச்சு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? ஐயோ அக்கா, குண்டுன்னு சொன்னதுக்கு கோச்சுக்கிட்டீங்களா? நீங்க கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தாலும் அழகா தான்க்கா இருக்கீங்க. யாரோட பாராட்டும் எனக்கு தேவை கிடையாது. ஏய் தடிமாடுங்களா, வந்தவங்களோட வாயை பார்த்து நிக்கிறதே உங்களுக்கு பழக்கமா போச்சு. போய் படிக்கிற வேலையை பாருங்க, போங்க. அகிலா, என்னம்மா இது? கிராமத்து பொண்ணு ஏதோ வெள்ளந்தியா பேசிட்டா, அதுக்கு போய் கிராமத்து பொண்ணுனா எங்க வேணாலும் வந்து என்ன வேணா பேசலாமா? யார்கிட்ட என்ன பேசணும்னு விவசாய வேண்டாம். அக்கா இல்லக்கா, போதும் சத்யா, இனிமே இதை பத்தி யாரும் பேச வேண்டாம். சத்யா, என்னோட வாயே இப்படிதான். எப்பவுமே சும்மாவே இருக்காது. மனசுல நினைக்கிறத பட்டு பட்டுன்னு சொல்லிடுவேன். என்னால எல்லாருக்குமே சங்கடம். நான் வேணா அக்கா கிட்ட போய் இன்னொரு தடவை மன்னிப்பு கேட்கவா? வேணாம் சத்யகலா, வேணாம். அக்கா ஏதோ கோவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா சமாதானப்படுத்திக்கலாம். பேக் எடுத்துட்டு வரேன். குமார் வாடா. நான் சொன்னல சத்யாவோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கன்னு. கேரளால அதான் போன்ல எல்லாத்தையும் சொன்னியாடா? பாருமா, உனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைக்க வேணாம். இதோ நாங்கெல்லாம் இருக்கோம். இந்த வீட்டுல எந்த கூச்சமும் இல்லாம தங்கலாமா நீ? சரிங்க அண்ணே. சத்யா, இவங்களை உள்ள கூட்டு போ. டேய், தெரியும்ல அந்த காயத்ரி இப்ப அனாதை ஆயிட்டா. தெருவுல தான் தெரியுறா. அட போடா, என்ன இருந்து என்ன? அவ தப்பிச்சிட்டாளே. அந்த மலர் விழி அவளை மன்னிச்சு விட்டாங்களே. நடந்ததெல்லாம் ஏகான என்கிட்ட சொன்னாரா. அதனால என்ன? அதான் பல்ல புடிங்காச்சுல. சோத்துக்கே வழி இல்லாம திரியுறாங்க. பிச்சை எடுக்காத குறைதான் நடு ரோட்ல குடிக்க தண்ணி கூட இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏகா என்ன சொன்னாரு? ஏதோ விபச்சார விடுதியெல்லாம் அவங்களை அடைச்சு வச்சிருந்தாங்களாமே. நினைக்கவே கேவலமா இருக்குடா. என்னப்பா இப்படி சொல்ற? ஆமாம்மா, கண்ட இடத்துல சிக்கி படாத பாடுபட்டு தான் வந்திருக்கா. ஆனா தண்டனை தப்பிச்சிட்டாளே. அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. முதல்ல போலீஸ் கிட்ட தான் சிக்கல, விபச்சார விடுதலை சிக்கினால அங்கேயே சின்ன பின்னமாயி நாசமா இருக்க வேணாமா? டேய், என்ன குமார் இப்படி பேசுற? 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளைடா. என்னம்மா நீ? அவளை பொம்பளைன்னு மட்டும் சொல்லாதம்மா. ஈவ இறக்கமே இல்லாத ஒரு ஜென்மம்மா. அவளை பத்தி பேசினால அப்படியே பிபி ஏறுது. விடுங்க. அப்பா. என்னம்மா? மோனி, வந்ததும் வராதுமா உங்க அப்பா கிட்ட என்ன பத்தி வத்தி வச்சிட்டு இருக்கியா? என்ன பேசுற நீ? எல்லாம் எனக்கு தெரியும். என்ன சொல்லிருப்பா இவ? நான் இன்னைக்கு ஸ்கூல்ல பிக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல அந்த காயத்ரி அங்க வந்திருந்தா. நான் காலையில என் பையன் உங்க பொண்ணுன்னு பிரிச்சு பேசினதை நினைச்சு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருந்தா. அதுக்காக இவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேங்க. அதை தானே உங்ககிட்ட ஒப்பிச்சிட்டு இருந்தா. என்ன சொல்ற நீ? அத பத்தி எல்லாம் மோனி ஒண்ணுமே சொல்லலையே. என்ன மோனி இது? அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு. இல்லப்பா, அது வந்து இந்த பாரு அகிலா, அத பத்தி எல்லாம் மோனி என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல. இப்ப நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். மோனி, அவளை கட்டி பிடிச்சு அழுதியா? ஏன் அப்படி செஞ்ச? சொல்லு, ஏன் அப்படி செஞ்ச? மாமா, குழந்தை ஏன்டா கை வாங்குற? மோனி குட்டி இங்க வாடா. எதுக்குமா அப்படி செஞ்ச? அம்மா காலையில அப்பா கிட்ட சண்டை போட்டாங்கல்ல. சந்தோஷ் அவங்க பையன் பிரிச்சு பேசினாங்கல்ல. அப்படின்னா நான் அவங்க பொண்ணு இல்லைன்னு தானே அர்த்தம். எவ்வளவு தடவை சொல்றது அப்படிலாம் இல்லன்னு? எத்தனை முறை சாரி கேக்குறது நானு? கோச்சுக்காதம்மா, இவ சின்ன பொண்ணு தானே. அதுக்காக நீ போய் அந்த காயத்ரி கிட்ட பேசுவியா? சொல்லு. இல்லப்பா, காலையில உங்க கூட அகிலா அம்மா சண்டை போட்டு பிரிச்சு பேசிட்டாங்களா. அதான் அம்மாவை பார்த்ததும் எனக்கு ரொம்ப அழுகையா வந்துருச்சு. அதனால தான் நான் கட்டி பிடிச்சி அழுதுட்டேன்.
என்கிட்ட அவ்வளவு தூரம் சொன்னல, இன்னுமா நீ அதை மறக்கல? தவறி போய் அந்த வார்த்தை என் வாயில வந்துடுச்சுமா. தப்பா எடுத்து கதறி செல்லும். இனிமே நான் தான் உனக்கு அம்மா. இந்த விஷயத்த வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன். அப்படி இருந்த உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா பாத்தீங்களா? என்ன வளர்ற? எல்லா விஷயத்தையும் நீ தான் என்கிட்ட சொன்ன. மோனி அதை பத்தி ஒண்ணுமே என்கிட்ட சொல்ல. உடனே உங்க பொண்ணை விட்டு கொடுக்காம பேசாதீங்க. என்ன காட்டி கொடுக்கலன்னா என்னமோ சொல்லி உங்ககிட்ட வத்தி வச்சிட்டு இருந்தாலே என்ன அது? வத்தியும் வைக்கல, பொத்தியும் வைக்கல. சித்தப்பாவும் சித்தியும் வேலைக்கு போறாங்க. அகிலா அம்மா பாவம், அவங்களுக்கு வீட்டு வேலை நிறைய இருக்கு. அவங்களுக்கு எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க டைம் இல்ல. அதனால நான் கிளாஸ்ல செகண்ட் ரேங்க் போயிட்டேன், என்ன டியூஷன்ல சேர்த்து விடுங்கன்னு சொன்னா. அவ ஒண்ணு காட்டி கொடுக்கல, காட்டி கொடுக்கவும் மாட்டா. இந்த வீட்டுல யாரும் அப்படி வளரல. நீங்க சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்கல்லம்மா, அதை மீறி நான் எப்படிம்மா சொல்லுவேன்? அக்கா பாத்தீங்கல்ல, சின்ன பொண்ணு எவ்வளவு பக்குவமா பெரிய மனுஷி மாதிரி பேசுறா. நீங்க தான்க்கா சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு வாயை இருக்கீங்க. மூடுறியா? உன் அட்வைஸ் ஒண்ணு எனக்கு தேவை கிடையாது. நீ வா மோனி. என்ன சத்யகலா, ஏன் திரும்ப திரும்ப இப்படி பண்ற? ஐயோ, நான் இப்படிதான் வாய் அடங்காம ஏதாவது வளரிக்கிட்டே இருப்பேன். ஐயோ, என் வாய் மேலே போட்டுக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத. நான் உங்ககிட்ட பேசினாதானே உங்களுக்கு என் மேல கோவம் வருது. நான் இனிமே பார்த்து நடந்துக்கிறேன். என்ன சத்யா, ஆரம்பமே அவசகுணமா இருக்கு. எனக்கும் அதாங்க பயமா இருக்கு. இவ வெகுளியா பேசுறா, அது அகிலா அக்காக்கு பிடிக்க மாட்டேங்குது. இனிமே இவ இந்த வீட்ல தான் தங்க வர போறா. இவளை எப்படி இங்க தங்க வச்சு காப்பாத்த போறோம்னு தெரியலையே. எவ்வளவு நேரம் ஆக்குவான் இந்த வினோத்? பக்கத்துல தானே இருக்கேன்னு சொன்னான். இங்க வரதுக்கு இவ்வளவு நேரமா? எனக்கு தாகத்துல உதடு நாக்கெல்லாம் அப்படியே வறண்டு போச்சுக்கா. பசியில காதெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு வினோ. ஆனா நமக்கு வேற வழி இல்ல. அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் நம்ம போன் பண்ணி போனை வைக்கிறதுக்குள்ள எப்படி பறந்து வருவான், எவ்வளவு எல்லாம் பணம் வாங்கி தின்னு இருப்பான். இப்ப என்னடான்னா போன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அவனை காணோம். கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். இவனுக்காகலாம் நாம காத்திருக்க வேண்டியதா போயிடுச்சு. வாங்க வினோத், ஏன் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? வர வழியில ரொம்ப டிராஃபிக் ஜாம் மேடம். ஒரு ரூட்ல டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா இன்னொரு ரூட்ல வர தெரியாதா உனக்கு? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? அர்ஜென்ட்டா வான்னு சொன்னோம்ல, அதை யோசிக்கிற அளவுக்கு அறிவில்லை உனக்கு? என்ன மேடம் இப்படி பேசுறாங்க? ஹே வினோ, ஏன் இப்படி கத்துற? அவளுக்கு பசி, அதனாலதான் அப்படி பேசிட்டா. இப்ப எதுக்கு மேடம் என்ன வர சொன்னீங்க? என்னால செய்ய முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செஞ்சுட்டேன். இதுக்கு மேல என்ன இருக்கு? இது வரைக்கும் நீங்க எங்களுக்காக செஞ்ச உதவி வேற, இப்ப செய்ய போறது வேற. எல்லாத்தையுமே இழந்துட்டோம். போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து, சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, தங்குற இடம் வரைக்கும் எல்லாத்தையும் இனிமேதான் தேடணும். அது புரியுது மேடம். பட் என்னால இப்ப என்ன பண்ண முடியும்? எந்த விதத்திலயாவது ஏதாவது ஒரு வழியில நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? உடனடியா எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தர முடியுமா? வேலையா? என்ன மேடம் விளையாடுறீங்களா? அதுவும் உங்களுக்கு போய் நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எனக்கு வேற வழி இல்ல. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல வினோத். மேனேஜ்மெண்ட், டைப்பிங், அக்கவுண்டிங் எல்லாமே தெரியும். கிட்டத்தட்ட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என் தகுதிக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும்ல? மேடம், அப்படியே இருந்தாலும் உடனடியா வேலை ஏற்பாடு பண்ண முடியாதுல்ல? உடனடியானா இப்பவே அர்த்தமா? நாளைக்கோ நாளை மறுநாளோன்னு அக்கா சொல்றது உனக்கு புரியல? புரியுது மேடம். உங்க ரெஸ்யூம் இருக்கா மேடம்? இல்ல வினோத், என்னோட சர்டிபிகேட்ஸ் உட்பட எதுவுமே இப்ப என்கிட்ட இல்ல. இது இல்லாம தான் வேலை தேடணும். சான்ஸே இல்ல மேடம். சர்டிபிகேட் இல்லாம வேலை ஏற்பாடு பண்ற அளவுக்கு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல மேடம். ட்ரை பண்ண முடியாதா? சாரி மேடம், என்னால முடியாது. என்னால இல்ல, சர்டிபிகேட் இல்லாம வேலை கொடுக்கறதுக்கு ஒண்ணு நான் சொந்தமா கம்பெனி வச்சிருக்கணும், இல்லனா சர்டிபிகேட் தேவைப்படாத அளவுக்கு நீங்க பெரிய ஆளா இருக்கணும். இது ரெண்டுமே இல்ல. யோ, என் அக்கா பெரிய ஆள் தான். உன்கிட்ட வேலை வாங்கி கொடுன்னு கேக்குறதுனால ஒன்னும் சின்ன ஆள் ஆயிட முடியாது. எனக்கு தெரிஞ்சதை சொன்னா மேடம். வினோ, இத பாருங்க,
நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, கையில சுத்தமா பணம் இல்ல. இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏடிஎம் போய் பணம் கூட எடுக்க முடியாது. காலையில இருந்து 2 பேரும் சாப்பிடவே இல்ல. அடடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு என்கிட்ட எதுவும் பணம் இல்ல. ஒண்ணு பண்ணுங்களேன், எங்க கிட்ட இருக்கிற நகையை கழட்டி தரோம். எங்களுக்காக நீங்க அதை அடகு வச்சு தர முடியுமா? ஏன் மேடம், நீங்களே அதை அடகு வைக்க முடியாதா? அதையும் ட்ரை பண்ணோம். ஐடி ப்ரூஃப் இல்லாம அடகு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த உதவி என்னால பண்ண முடியும் மேடம். என்னோட டிரைவிங் லைசன்ஸை காட்டி நகையை அடமானம் வைக்க முடியும். வினோ, நகையை கழட்டு. இந்தாக்கா. வினோத், பசியும் பட்னியுமா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமா அடகு வச்சு பணம் கொண்டு வர முடியுமா? பக்கத்துல தான் அடகு கடை மேடம். 10 நிமிஷத்துல பணத்தோட வரேன். சீக்கிரமா வந்துடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு. சீக்கிரமா போயிட்டு வா. வந்துடுறேன். அங்கங்க டிராபிக் ஜாம்னு நிக்காத என்ன? சீக்கிரமா வந்துருவல்ல? நான் வந்துடுறேன் மேடம். போயிட்டு சீக்கிரம் வா. உடனே வரேன்னு சொல்லிட்டு போனவன் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்க்கா. ₹1 தானே, ப்ளீஸ்க்கா. வா. ஹலோ, யாருங்க? வினோத், நான் காயத்ரி பேசுறேன். 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னீங்க. 1 மணி நேரம் ஆச்சு, இன்னுமா நகையை அடகு வைக்கல? அம்மா, நகை எதுக்கு மேடம் அடகு வைக்கணும்? என்ன விளையாடுறீங்களா? கையில சுத்தமா பணம் இல்லாம தானே நகையை அடகு வைக்க கொடுத்தோம். இப்ப எதுக்கு அடகு வைக்கணும்னு கேக்குறீங்க? அம்மா, எதுக்கு அடகு வைக்கணும்? அந்த நகையை என் வீட்டுக்காரிக்கிட்ட காமிச்சேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. அதனால அடகு வைக்க வேணாம், அவளே வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. ஹே ஹே, நீ என்ன பேசுற? அந்த நகையை நானே எடுத்துக்கிட்டேன்னு சொல்றேன். என்னமோ அடிமை மாதிரி நடத்துறீங்க. தெருவுல தெரிஞ்சாலும் அக்கா தங்கச்சிங்க 2 பேருக்கும் திமிரு இன்னும் குறையல. அந்த திமிருக்கு நான் கொடுக்கிற பரிசு இதுதான். ஹே பாவி, எந்த நேரத்துல பழி வாங்கணும்னு ஒரு நியாயம் இல்லையா? ப்ளீஸ் வினோத், கையில பணம் இல்லாம இருக்கும். சரி, நகையை தான் எடுத்துக்கிட்ட, கொஞ்சம் பணமாவது கொடு ப்ளீஸ். சாரி, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் எதுவும் என்கிட்ட இல்ல. வினோத், இது நியாயமே இல்ல, ரொம்ப அநியாயம். எது மேடம் அநியாயம்? கடைசியா உங்களுக்கு செஞ்ச வேலைக்கு பணம் எதுவும் வாங்கல. அதுக்கான சம்பளமா இதை எடுத்துக்கிறேன். பாய். அக்கா, என்ன ஸ்விட்ச் ஆஃப் வருது. ஐயோ, சரியான நேரம் பார்த்து ஏமாத்திட்டானே. என்னக்கா சொல்றான்? ஐயோ, அந்த நகையை அவனே வச்சு பணமும் கொடுக்க மாட்டானா? ஐயோ, போச்சா? இருந்த நகையும் போயிடுச்சா? எல்லாம் உன்னாலதான். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுன, அவன் பழி வாங்கிட்டான். இப்போ நம்ம நடு தெருவுல நிக்கிறோம். அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு எப்படிக்கா தெரியும்? இப்ப என்னக்கா பண்ண போறோம்? ஐயோ, ஒண்ணுமே தெரியல. இனிமே என்ன பண்ண போறோம், எங்க போய் முட்டிக்க போறோம்னு ஒண்ணுமே புரியல. அக்கா, அங்க பாரு. ஓடிடலாம். போயிட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் ரொம்ப நேரம் இந்த ஏரியால இருக்க கூடாது. போயிடலாம்.
ஆஹா வாசனை கம கமன்னு இருக்கே. என்ன சத்யகலா, எதுக்கு இப்படி வந்ததும் மறந்ததுமா உடனே சமைக்கணும்? ஐயோ, நான் என்ன சும்மா உட்காந்துருக்கவா வந்தேன்? இது நம்ம வீடு மாதிரின்னு சொன்னீங்க. அப்ப எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டாமா? காலையில இருந்து நைட் வரைக்கும் அகிலாக்கா பாவம் சமையல் கட்டிலே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யலாமே நினைச்சுதான் நான் இதெல்லாம் செஞ்சேன். அதெல்லாம் சரிதான். ஆனா எங்க வீட்ல எல்லாரோட டேஸ்டும் அன்னைக்கு அத்துப்படி. அது உனக்கு தெரியாதுல்ல. ஒரே நாள்ல சமையல கையில எடுத்துக்கிறத விட அன்னைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் தெரிஞ்சுட்டு இறங்கிருக்கலாம்ல. இது என்ன பெரிய விஷயமா? முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். சரி, எல்லாரும் முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி. அக்கா வாங்கக்கா, நீங்களும் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க. சத்யா, இந்தா இத நீ வச்சுக்கவே இல்ல பாரு, சாப்பிடு. அம்மா இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்கம்மா. இது எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கு. என்ன ஊரை விட்டு வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துட்டியா? இது நம்ம ஊர் ஸ்பெஷல் வெண்டைக்காய் பச்சடி. ஏய், ரொம்ப டேஸ்டா இருக்குடி. ரொம்ப பிரமாதமா இருக்குமா, நல்லா செஞ்சிருக்க. சத்யா அதை எனக்கு கொஞ்சம் கொடு. தரேண்ணே. டேய் சூப்பரா இருக்குல்ல. ஏய் டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அக்கா என்ன நிக்கிறீங்க? வாங்கக்கா. ஆன்ட்டி, இந்த சாதம் ருசியோ ருசி. ஐயோ, உங்க ரெண்டு பேருக்காக ஸ்பெஷலா ஒண்ணு நான் சமைச்சு வச்சிருந்தேன். பருப்பு சாதம். இந்தாங்க. இது உங்களுக்கு. மோனிக்கு ரொம்ப பிடிக்கும். இது மோனிக்கு. சத்யா, உனக்காகவே நான் ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் பண்ணி வச்சிருக்கேன். என்னது? இந்தா இத சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கு. எப்படி செஞ்ச? எனக்கு 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 கொஞ்சமா தானே செஞ்சேன். சத்யாக்காக தான் செஞ்சேன். பரவாயில்ல கூட. விடு, பரவாயில்ல. சூப்பரா இருக்கு. எப்படி செஞ்ச? நல்லா இருக்கு. அது ஒண்ணு இல்ல, பருப்பு வரமிளகா மாங்காய் போட்டு நீ மசக்கியா இருக்கேன்னு இந்த மாதிரி செஞ்சேன். நல்லா இருக்கு. ஏமா, உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்கணும் போல இருக்கே. நீ சமைச்சதை சாப்பிடும்போது நாக்குக்கே தனி ருசி வந்த மாதிரி இருக்கு. அப்போ இவ்வளவு நாளா நான் சமைச்சது கேவலமா இருந்ததுன்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படி பின்ன சொல்லலையேம்மா. எப்படி? நாக்குக்கே தனி ருசி வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களே. வந்த புதுசுல நான் சமைச்சப்போ ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தீங்க. இன்னைக்கு இந்த பொண்ணு சமைச்ச உடனே ஏன் சமையல் மட்டமா போச்சுல்ல? அகிலா என்ன பேசுற நீ? அந்த பொண்ணு சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னா உன் சமையல் மட்டமா இருக்குன்னு அர்த்தமா? வேற என்ன அர்த்தம்? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒருத்தர் விடாம அவளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கீங்க. ஐயோ அக்கா, வழக்கமா ஒரு சமையல சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு இந்த மாதிரி புதுசா சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ பேசாத. வந்த உடனே என்ன அவமானப்படுத்தின, இப்ப சமையல் பண்ணி என்ன அவமானப்படுத்துற, அப்படித்தானே? அப்படின்லாம் இல்லக்கா, நானும் உங்க தங்கச்சி மாதிரி தானே. வாய மூடுறியா? யார் நீ? ஆஃப்டர் ஆல் கிராமத்துல இருந்து இந்த வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்த பொண்ணு தானே. என்னமோ ஓவரா தங்கச்சியும் அது இதுன்னு உரிமை அகிலா எடுத்துக்க. என்ன பேசுற நீ? வீட்டுக்கு வந்தவங்கிட்ட முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, நான் வந்தவ கிட்ட முட்டாள் மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு பேச தெரியல, சமைக்க தெரியல, நல்லா ட்ரெஸ் பண்ண தெரியல. அப்ப இவளையும் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுங்க. ச்சே. அகிலா அகிலா என் மேல இருக்கிற கோவத்துல அக்கா சாப்பிடாமலே போறாங்க. இந்த பாருமா, நீ யதார்த்தமா பேசின பேச்சுல அவ காயப்பட்டு பேசிட்டு போறா. அவ கோவத்துல பேசுறா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. ஐயோ, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலண்ணா. வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா இப்படி பேசினா யாரா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். அவங்க கோச்சுக்கிட்டதுல தப்பே இல்ல. ரொம்ப பெருந்தன்மையா பேசுறியம்மா. இதுல என்னமா இருக்கு? இது என்னோட வீடுனா என் மேல கோவப்பட அக்காக்கு உரிமை இருக்குல்ல. எனக்கு அத பத்தி எல்லாம் வருத்தம் இல்ல. ஆனா அக்கா சாப்பிடாமலே போயிட்டாங்களே, அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. நான் வேணா தட்டுல போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாடி. நீ போய் எதை சொன்னாலும் அக்காக்கு கோவம் தான் வரும். மாமா, அக்காவை நீங்க தான் எப்படியாவது சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கணும். வேற யார் பேசினாலும் அவங்க காதுலயும் விழாது. நான் பேசினா மட்டும் அவ கேட்க போறா. சரி, முயற்சி பண்ணி பாக்குறேன். டே, சாப்பிடும்போது பாதியிலே எழுந்து போகாதடா. கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கா. நீ சாப்பிடாம போன இவ வருத்தப்படுவாள்ல. சாப்பிட்டுட்டு போய் அப்புறமா சமாதானப்படுத்து. சரிம்மா. நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம், நானா அந்த காயத்ரியான